வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சேலை தட்டு கொடுத்தாங்க, ரூபாய் 200 கொடுக்கலை. எடப்பாடி கோட்டத்திற்கு வந்த பெண்கள் சொன்ன மேட்டர். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்திற்காக அழைத்து வரப்படுபவர்களுக்கு ஒரு சேலை, ஒரு தட்டு மற்றும் ரூபாய் 200 பணம் கொடுக்கப்படுவதாக பெண்கள் ஒருவர் பேசும் வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஜூலை 7ஆம் தேதி முதல் எடப்பாடி பழனிசாமி கொங்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த மக்களை சந்திப்பு பயணத்திற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்தது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடிய கூட்டம் பலரையும் திரும்பி பார்க்க வைத்தது. டெல்டாவில் அதிமுகவுக்கு பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்காத சூழலிலும் தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு ஆதரவு இருந்தது பல்வேறு கணிப்புகளை மாற்றி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா ஸ்டைலில் தேர்தலுக்கு ஓராண்டுக்கும் முன்பாக எடப்பாடி பழனிசாமி செய்த சுற்றுப்பயணம் அதிமுகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாகவும் கட்சியினர் கூறி வந்தனர். அதேபோல் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம், பாஜகவுடனான கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களை முன்னதாகவே பேசி வருவதால் தேர்தல் நேரத்தில் மக்கள் மனதில் மாற்றம் வரும் என்றும் அதிமுக கணக்கு போடுகிறது. நேற்று எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை மாவட்டத்தில் மக்களை சந்தித்தார். திருப்பத்தூர் தொகுதி தொடங்கி சிவகங்கை அரண்மனை வாசல் வரை உள்ள பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்தார். அவருக்கு ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் மகளிர் மிகப்பெரிய வரவேற்பை அளித்தனர். பெரிய அளவில் கூட்டம் கூட்டியது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் சந்திப்பு பயணத்திற்கு வந்த பெண்கள் ஒருவர் பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது. அந்த பெண் பேசுகையில், எல்லா ஊர்களிலும் இருந்து பெண்கள் அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். ஒரே மாதிரி சேலைகள் கொடுத்தார்கள். இது நல்லா இருக்கா? ஒரு சேலை, ஒரு தட்டு, 200 ரூபாய் பணம். ஜாலியாக இருக்கணும். வந்திருக்கோங்க. நாங்கள் இந்திரா நகர் பகுதியில் இருந்து 300 பேர் வந்திருக்கிறோம். மொத்தம் 4000 பேரை அழைத்து வந்துள்ளார்கள். எங்களுக்கு இன்னும் 200 ரூபாய் கொடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியின் பயணத்திற்கு பணம் கொடுத்து தான் மக்கள் அழைத்து வரப்படுகிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.